அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தேர்தல் நாள் நெருங்கிருச்சுன்னா நாளைக்கு தான் தேர்தல் நாள். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 22, நாளைக்கு ஏப்ரல் 23. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும், மக்களுக்கான ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் திருநாள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட்டு போடணும். வெளியூரில் இருக்கவங்களாம் அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போட பாருங்க. அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து, இப்போ எப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட்டர்ஸ் ஐடி எடுத்துகிட்டு போகணும். பூத் ஸ்லிப் எந்த பூத்து அப்படின்றத முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கான தெரியல அப்படின்னா பக்கத்தில் கூட கேட்டுட்டு எந்த பூத்து அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ வெயில் ரொம்ப இருக்குது. நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா லைனில் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வயசானவங்களாக இருந்தால் வெயில் தாங்க முடியாது. கொஞ்சம் ஏர்லியராக பூத்து தான் 7 மணிக்கு ஓப்பன் ஆகிடுது. 7 மணிக்கே போயிட்டீங்க, 7 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போதே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். போனோடனே டக்குன்னு ஓட்டு போட்டு வந்துடலாம். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக போடுங்க. நீங்கள் போட போகிற இந்த ஓட்டு வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்மளோட தலையெழுத்தை மாத்திரதா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வச்சிடக்கூடாது. சரிங்களா? நான் இவங்களுக்கு தான் போடுங்க, இவங்க சரியில்லை, இவங்க சரி அப்படின்லாம் நான் இங்கே பேச வரல. சரிங்களா? எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்குமே ஒரு கடமை உணர்வு இருக்குது. எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்கான விழிப்புணர்வு இருக்கிற ஆளாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து போடுற ஓட்டுனால உங்களோட சங்கதிகள் அவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் புரிஞ்சு யார் எப்படி யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும், இவங்களுக்கு போடலாமா, இவங்களுக்கு போட வேணாமா, இவங்களோட கருத்து எப்படி இருக்குது, இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, இதுக்கு முதல் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, இவங்களோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, இதுக்கு போது அவங்க ஆட்சி எப்படி பண்ணாங்க, இவங்க இப்போ ஆட்சி எப்படி பண்ணாங்க, இதில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே ஒரு தடவை யோசிங்க. 2 கட்சிகளை இலவசம் நிறையா அறிவிச்சிருக்காங்க. 2 கட்சிகள் எல்லாருமே தான் அறிவிச்சிருக்காங்க. நம்ம சீமான் அண்ணா தான் வந்து எதுவும் இலவசங்கள் சொல்லலை. அந்த இலவசங்களை அறிவிச்சிருக்கவங்களோட பாருங்கள், இலவசம் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த இலவசத்தினால நம்ம பயனடைகிறோம், ஆனால் அதனால் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அதெல்லாம் யோசித்து நீங்கள் அந்த ஒரு குரல் புரட்சின்னு சொல்கிறோம்ல, இதை யோசித்து இதில் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுறது வந்து கவனமாக போடுங்க. இதுதான் எங்களோட அடுத்த 5 வருஷத்துக்கான தலையெழுத்தாக இருக்க போகுது. கவனம் 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 கவனம்.